வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தளபதி விஜய் லைஃப் பத்தி ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தளபதி எப்பவுமே மக்களை கலக்கிறவர். ஆனா அரசியல் களத்துல இறங்கும்போது சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? தளபதி திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போனா கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கும்னு தெரியும். அதனால போலீஸ் சில கண்டிஷன்களை போட்டுட்டாங்க. இது சும்மா இல்ல, பொதுமக்களுக்கும் அவருக்கும் பாதுகாப்புக்காகத்தான். ஆமாங்க, தளபதி தன்னோட காரை விட்டு இறங்கி மக்கள்கிட்ட கை குலுக்க முடியாது. வெறும் காரிலேயே கை அசைச்சிட்டு போயிடணும். அவர் இறங்குனா கூட்டம் அதிகமாயிடும், பாதுகாப்பை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா விஐபிகள் போனா நிறைய வண்டிகள் அணிவகுக்கும். ஆனா நம்ம தளபதிக்கு வெறும் 5 அல்லது 6 வண்டிகள் மட்டும்தான் அனுமதி. ஏன் தெரியுமா? ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகி மக்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான். இது மக்களுக்கு வசதியா இருக்கும். எல்லா ரோட்லயும் போக முடியாது. திருவெரும்பூர் நெடுஞ்சாலைன்னு ஒரு குறிப்பிட்ட ரூட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ரூட்ல போறப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரொம்ப எளிதா பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ஷாக்கிங். தளபதி வெறும் 25 நிமிஷம் தான் பேசணும்னு டைம் லிமிட் வச்சிருக்காங்க. பேச்சு ஆரம்பிச்சு 25 நிமிஷத்துல முடிச்சிட்டு கிளம்பணும். இது ஏன் பண்றாங்கன்னா கூட்டம் அதிக நேரம் ஒரே இடத்துல நிக்க கூடாதுன்னு தான். சோ இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா பாதுகாப்புக்காகவும் தேர்தல் விதிமுறைகளை கரெக்டா கடைபிடிக்கவும் தான். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.